ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டரில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த சம் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு என்னென்ன தேவைன்னா க்ளோசிங் கேபிட்டல், அந்த கம்பெனியோட ட்ராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து கேபிட்டல் at the end of the year அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,50,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9,20,000 வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000. இதை நீங்கள் டிடக்ட் பண்ணிங்கன்னா 8 lakh ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 8 lakh வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் 5 lakh. அதை நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். அதான் ப்ராஃபிட் 3 lakh.